ஒரு அழகான காடு இருந்தது. அங்கு 3 குட்டிப் பன்றிகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. 3 குட்டிப் பன்றிகளும் தனக்கு என்று சொந்தமாக வீடுகள் கட்ட ஆசைப்பட்டன. முதலாம் குட்டிப் பன்றியும் தனது வீட்டைக் கட்டுவதற்காக ஒரு நல்ல இடம் தேடிச் சென்றது. மற்றொரு குட்டிப் பன்றி குச்சிகளைக் கொண்டு வீடு கட்ட நினைத்தது. மூன்றாவது குட்டிப் பன்றி ஒரு பெரிய, சிறந்த, வலிமையான வீட்டைக் கட்டப் போகிறேன் என்று அது யோசித்தது. அந்த குட்டிப் பன்றிகள் மூவரும் வேலை செய்யத் தொடங்கின. இரவு நெருங்கும் பொழுது வைக்கோல் வீடு மற்றும் குச்சிகளால் ஆன வீடு கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் செங்கற்களால் ஆன வீடு அப்பொழுதுதான் தரைக்கு மேலே இருப்பினும், ஒரு சில நாட்கள் கழித்து அந்த செங்கற்களால் ஆன வீடு கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. ஒரு நாள் இரவில் அவர்கள் தங்களது வீடுகளில் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்த பொழுது ஒரு ஓநாய் இரை தேடி அந்த பகுதிக்கு வந்தது. அந்த ஓநாய் நிலா வெளிச்சத்தில் அந்த சிறிய முதல் குட்டிப் பன்றியின் வைக்கோல் வீட்டை உளவு பார்த்தது. வீட்டுக் கதவின் ஓரமாக நின்று கொண்டு பேசியது. குட்டிப் பன்றியே, குட்டிப் பன்றியே, என்னை உள்ளே விடு என்று அந்த ஓநாய் தந்திரமாக பேசியது. அந்த சிறிய முதல் பன்றியும், மாட்டேன், மாட்டேன், என்ன ஆனாலும் சரி, உள்ளே விட மாட்டேன் என்று பதிலளித்தது. அப்படியானால் நான் கோபத்தில் உருமுவேன், உன் வீட்டை ஊதித் தள்ளி விடுவேன் என்று அந்த ஓநாய் பயம் காட்டியது. பின்னர் அந்த ஓநாய் கோபத்தில் உருமியது மற்றும் அந்த வைக்கோல் வீட்டை ஊதித் தள்ளியது. ஆனால் அந்த குட்டிப் பன்றி தப்பித்து தனது குட்டிக் கால்களால் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடி தனது இரண்டாவது சகோதரனின் வீட்டிற்குள் ஒளியச் சென்று விட்டது. அடுத்த நாள் இரவு அந்த ஓநாய் இன்னும் அதிக பசியுடன் இருந்தது. அப்பொழுது குச்சிகளால் கட்டப்பட்ட அந்த வீட்டை பார்த்தது. அந்த வீட்டு வாசல் வரை ஊர்ந்து சென்று பேசியது. குட்டிப் பன்றியே, குட்டிப் பன்றியே, என்னை உள்ளே விடு என்று அந்த ஓநாய் தந்திரமாக பேசியது. அந்த இரண்டாவது குட்டிப் பன்றியும், மாட்டேன், மாட்டேன், என்ன ஆனாலும் சரி, உள்ளே விட மாட்டேன் என்று பதிலளித்தது. பின்னர் அந்த ஓநாய் கோபத்தில் உருமியது மற்றும் அந்த குச்சிகளால் ஆன வீட்டை ஊதித் தள்ளியது. ஆனால் அந்த குட்டிப் பன்றிகளோ தப்பித்து தங்களது குட்டிக் கால்களால் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடி தங்களது மூன்றாவது சகோதரனின் வீட்டிற்குள் ஒளியச் சென்று விட்டன. நான் முன்பே உங்களிடம் கூறியிருந்தேன் அல்லவா என்று அந்த மூன்றாவது குட்டிப் பன்றி அவர்களை வரவேற்றது. அடுத்த நாள் இரவு அந்த ஓநாய்க்கு அகோர பசியாக இருந்தது. சுற்றிலும் அலைந்து திரிந்து அந்த மூன்றாவது குட்டிப் பன்றியின் வீட்டிற்கு வந்தது. அந்த வீட்டு வாசல் வரை ஊர்ந்து சென்று பேசியது. குட்டிப் பன்றியே, குட்டிப் பன்றியே, என்னை உள்ளே விடு என்று அந்த ஓநாய் தந்திரமாக பேசியது. அந்த மூன்றாவது குட்டிப் பன்றியும், மாட்டேன், மாட்டேன், என்ன ஆனாலும் சரி, உள்ளே விட மாட்டேன் என்று பதிலளித்தது. முதல் குட்டிப் பன்றியும் இரண்டாவது குட்டிப் பன்றியும் ஏணிப்படிகளுக்கு அடியில் பயத்தில் நடுங்கிக் கொண்டு ஒளிந்து கொண்டு இருந்தனர். பின்னர் அந்த ஓநாய் கோபத்தில் உருமியது மற்றும் அந்த வீடை ஊதித் தள்ளி பார்த்தது. ஆனால் எதுவும் நேரவில்லை. எனவே அந்த ஓநாய் மீண்டும் மீண்டும் உருமியும் ஊதித் தள்ளியும் கடினமாக முயற்சி செய்து பார்த்தது. ஆனாலும் கூட இன்னும் எதுவும் நடக்கவில்லை. அந்த செங்கற்களால் ஆன வீடு உறுதியாக நின்றது. உங்கள் அனைவரையும் கொன்று தின்னப் போகிறேன் என்று அந்த ஓநாய் உருமியது. பொறுத்து பாருங்கள், உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று பயம் காட்டியது. அந்த வீட்டைச் சுற்றி கள்ளத்தனமாக நுழைவதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று தேடிப் பார்த்தது. அந்த மூன்றாவது குட்டிப் பன்றி, வேகம், வேகம் என்றது. அந்த ஓநாய் மரத்தின் மீது ஏறிக்கொண்டிருக்கிறது. அது நமது வீட்டின் புகைப்போக்கி குழாயின் வழியாக இறங்கப் போகிறது என்று நான் நினைக்கிறேன் என்றது. அந்த 3 குட்டிப் பன்றிகளும் தங்களிடம் இருந்த மிகப்பெரிய பானையில் நீரை நிரப்பி அதை அடுப்பின் மீது வைத்து கொதிக்க வைத்தார்கள். அங்கிருந்து அவர்களது வீட்டுக் கூரையின் ஓரமாக நடந்து வரும் சப்தத்தை கேட்க முடிந்தது. அந்த 3 குட்டிப் பன்றிகளும் பயத்தில் தங்களது மூச்சை அடக்கிக் கொண்டன. அருகில் மற்றும் மிக அருகில் அந்த ஓநாய் நெருங்கிவிட்டது. ஒரு பெருத்த ஓசையுடன்
அந்த பானைக்குள் இருந்த கொதிக்கும் நீருக்குள் ஓநாய் குதித்து விட்டது. அந்த ஓநாய் உடல் வெந்து ஐயோ என்று வீறிட்டு அலறியது. திரும்பவும் புகைபோக்கி குழாய் வழியாக வெளியே பாய்ந்து சென்று மறைந்துவிட்டது. அதன் பிறகு அந்த 3 குட்டிப் பன்றிகளும் செங்கற்களாலும் புத்திக்கூர்மையுடனும் கட்டப்பட்ட தங்களது வீட்டில் மகிழ்ச்சியாக ஒற்றுமையுடன் வாழ்ந்தன.